வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களே, உங்களுக்கு நம்ம தொடர்ந்து ஜோதிட பதிவுகள் நட்சத்திர ரீதியில கிரகங்கள் செல்வதை பற்றி நாம் கொடுத்துட்டு வர்றோம். நீங்களும் அதற்கான ஆதரவை கொடுத்து உங்களுக்கான கமெண்ட்ஸ்களையும் நல்ல விதமாக சொல்லிட்டு வர்றீங்க. இந்த விதத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்கும் இப்போ நடப்பில் 3 கிரகங்கள் குருவோட நட்சத்திரத்தில் போகுது. அதாவது ராகு, செவ்வாய், சனி, இந்த 3 கிரகங்கள் அந்த குருவோட நட்சத்திரத்துல போறதுக்கான பலன்களை 12 லக்னத்துக்கும் பார்ப்போம். இந்த பதிவுல மேஷ லக்னத்திற்கு சனி எங்க இருக்காரு, ராகு எங்க இருக்காரு, செவ்வாய் எங்க இருக்காரு, இந்த 3 பேருமே 3 இடத்துல இருக்காங்க. ஆனா குருவனுடைய பலன்களை தான் தரப்போறாங்க. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். நமக்கு லாபஸ்தானமான சனி, லாபஸ்தானாதிபதியும் சனிதான் லாபஸ்தானத்திலையும் இருக்காரு. ஆனால் அவரு என்ன பலன்களை தருவாரு? குருவனுடைய பலன்களை தான் தருவார். அவர் இருக்கிறது குருவனுடைய நட்சத்திரம். அந்த குரு நமக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துல, குடும்பஸ்தானத்துல, பேச்சு ஸ்தானத்துல நல்லபடியா இருக்கு. அதனால இந்த சனியை நமக்கு நன்மைகளை தந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதுல செவ்வாயும் மறைமுகமா கனெக்ட் ஆகுறாரு. நம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல மிதுன ராசியில இருக்கிற செவ்வாய், அவரும் குரு நட்சத்திரத்துல போறதுனால இந்த செவ்வாயும் சனியும் ஒரு சுப பார்வை பார்த்துக்குது. இந்த சுப பார்வை நமக்கு எங்க இருக்கு? 3ஆம் இடத்துலயும் 11ஆம் இடத்துலயும் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம ஒரு இடம் மாறுறதுக்கு முயற்சி பண்றோம், அது சக்சஸ்ஃபுல்லா நடக்கும், நம்ம எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு இடத்த, ஒரு டாக்குமெண்ட், ஒரு பத்திரப்பதிவு பண்ணலாம். இப்போ ஒரு இடம் விற்கலான் இருக்கோம், அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடலான் இருக்கோம், பார்ட்டி வந்துருச்சு, அக்ரிமெண்ட் பண்ணலாம். இப்படி சில நிகழ்வுகளும் நடக்கும். சில பேருக்கு ஒரு இடம் மாறுதல், அதாவது வேலையில மாறுதல், வீடு மாறுறது, இப்படியும் நடக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுடைய ஜனன ஜாதகத்துல செவ்வாயினுடைய பங்கு, சனியினுடைய பங்கு, இந்த 2 பேருடைய திசா புத்தி அந்தரம் சூட்சமா நடக்கும்போது இந்த பலன்கள் உங்களுக்கு அக்யூரேட்டா நடக்கும். அப்ப ஏப்ரல் 12 வரைக்கும் இருக்கிற டைம்ல நீங்க இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய ஐடி லைன்ல ஒர்க் பண்றவங்க, விளம்பரத்துறையில ஒர்க் பண்றவங்க, புத்தகம் பதிப்பாளர்களா ஒர்க் பண்றவங்க, ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஒர்க் பண்றவங்க, டிரான்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்றவங்க, சமூக நலத்துறையில ஒர்க் பண்றவங்க, மற்றும் நமக்கு அரசியல் சார்ந்த கட்சிகள், கலைத்துறைகள், இதுல ஒர்க் பண்றவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா வேலை செய்யப்போம். அப்ப நமக்கு இந்த காரியங்கள்னால எல்லாம் பணம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இப்ப உங்களுக்கு திசாபுத்தி நடக்கும்போது இந்த பலன் நடக்குதுன்னு சொன்னேன். ஆனா உண்மையிலேயே உங்க ஜாதகத்தை கணிச்சு நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல உபநட்சத்திர ரீதியாக கணிச்சு பார்க்கும்போது 8ஆம் பாவத்துக்கோ 12ஆம் பாவத்துக்கோ இந்த 2 கிரகங்களும், அதாவது செவ்வாயும் சனியும் உபநட்சத்திரத்துல 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் உபநட்சத்திரமாக வந்திருந்தால் இந்த பலன்கள் நமக்கு எதிராக நடக்கும், அதாவது நெகட்டிவா நடக்கும். அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ ஒரு விஷயம், ஒரு கிரகம் பலன் தருது அப்படின்னா, இப்ப மேஷ லக்னத்துல பல கோடி பேர் இருக்கும், ஒரே மாதிரி பலனா நடக்கும். அவங்கவுங்களுக்கு என்ன கேரக்டர் வாங்கியிருக்கு, செவ்வாய் என்ன கேரக்டர் வாங்கியிருக்கு, சனி என்ன கேரக்டர் வாங்கியிருக்கு, அதன் மூலமாக அது நல்லதா செய்யுமா கெட்டதா செய்யுமாங்கிறது அங்க தனிமனித ஜாதகத்துல விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் கோச்சாரத்துல இந்த குருங்கிற ஒரு கிரகம் குருவனுடைய நட்சத்திரத்துல நிக்கிறதுனால, குருவனுடைய கனெக்டிவிட்டினால இந்த 2 கிரகமும் 2 பாவத்தை இணைக்குது. 3ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் இணைக்குது. உறவுகள் சார்ந்த அனைத்து விஷயங்கள்லையும் நமக்கு அதுல திருப்தி ஏற்படும். இப்ப இளைய சகோதரம், மூத்த சகோதர சகோதரி, நண்பர்கள், இந்த வகையில கூட நமக்கு திருப்தியும் ஆதாயமும் ஏற்படும். இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் அவ்வளவு நன்மை பண்ணும். நூதனமான இப்ப காற்று, இஸ்ரோ மாதிரி சயின்டிஸ்டா இருக்கவங்க, ஏரோநாட்டிக்ல ஒர்க் பண்றவங்க, இதெல்லாம் காற்று ராசி. அதுல நுணுக்கமான துறையில ஒர்க் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு கிரக அமைப்பு ஏப்ரல் 12 வரைக்கும்
புதிய அப்ரிசியேஷனை கொடுக்கும். பரவாயில்ல, நல்லா வேலை செஞ்சுருக்கீங்க, நல்லா உங்கள் திறமையை காமிச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பலத்தை இது தருகிறது. இந்த வகையில் இப்போ நம்ம இன்னொரு ராகுவையும் பார்க்க போகிறோம். நமக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் ராகு குரு நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்காரு. அவரும் பூரட்டாதியில கடைசி பாதத்துல மீன ராசியில குருவாக வேலை செய்யறார். இப்ப ராகுவை பத்தி கணக்கெடுக்கணும்னா உங்க ஜாதகப்படி உங்களுக்கு ராகுவனுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்துகிட்டு இருந்தால், அது அல்லது குருவனுடைய திசை புத்தி அந்தர சூட்சமோ நடந்துட்டு இருந்தால், இந்த ராகு குரு கனெக்ஷன் வந்து உங்களுக்கு வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும்? வேற வேலைக்கு போய் ஜாயின் பண்றது, வெளிநாட்டு வேலை கிடைக்கிறது. இப்ப சொந்த தொழில் பண்றவங்களுக்கு ஒரு புதுசா ஒரு தொழிலோ புதுசா ஒரு பிரான்ச்சோ ஆரம்பிக்கிறது, மூலதனத்தை இன்க்ரீஸ் பண்றது, பல்கான மூலதனம் போடுறது, அதன் மூலம் பல்கான போட்ட மூலதனத்துல நல்ல லாபம் சேமிப்பு அடைவது, இத்தனை வேலைகளையும் இந்த ராகுவும் குருவும் செய்யறாங்க. அப்ப ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்கும் யாருக்கெல்லாம் உங்களுக்கு ராகு சம்பந்தப்பட்ட குரு சம்பந்தப்பட்ட திசாபுத்தி அந்தர சூட்சமா நடக்கிற காலகட்டத்துல இந்த பலன் நடந்தே தீரும். இப்ப இதுல எது நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகு இருக்கிற இடத்துக்கு செவ்வாய் வந்து நெகட்டிவா வேலை பார்ப்பார். ஏன்னா ராகு மீனத்துல இருக்காரு, செவ்வாய் மிதுனத்துல இருக்காரு. ஆனா இந்த 2 பேரும் குருவை வந்து குரு நட்சத்திரம் மூலம் அவங்க வந்து ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கிறாங்க. ஆனா அது நல்ல தொடர்பு இல்லை, அது வந்து கெட்ட தொடர்பு. ஏன் அப்படின்னு கேட்டா அது 4ஆம் இடம். அப்ப என்ன ஆகும்? நமக்கு வந்து சகோதர சகோதரி வகையில இப்ப ராகு திசை நடக்கிறவங்களுக்கு அந்த சமயத்துல கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படும். இப்ப இதே செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு சனியினுடைய தாக்கத்தினாலையும் குருவனுடைய தாக்கத்தினாலையும் நல்லது நடக்குன்னு சொன்னேன். அதே நேரத்துல ராகு திசை நடக்கிறவங்களுக்கு சனியும் 12ல இருக்காரு, செவ்வாயும் 4ல இருக்காரு. அப்ப யாருக்கெல்லாம் ராகு திசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து இந்த பலன்ல வந்து உறவுகள்னால நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லாம சங்கடங்கள், வீண் செலவுகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிருப்தியான மனநிலைகள் இதெல்லாம் ஏற்படுங்கிறத குறித்து நாம கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி ஏப்ரல் 12 வரைக்கும் நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ இந்த செவ்வாய் வந்து புனர்பூச நட்சத்திரத்துல மிதுன ராசியில இருந்து கடகராசிக்கும் போவார். அந்த ஏப்ரல் 12 முடியறதுக்குள்ள அதுல வந்து கடகராசியில ஒரு பாதம் இருக்குது இல்லையா, அதுக்கும் போவாரு. அதே மாதிரி இப்ப நமக்கு சனி வந்து மார்ச் 29ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். விரை சனியா இருக்கிற சனி வந்து நம்ம மீனத்துக்கு பயிற்சி ஆவாரு. அப்ப லாபச்சனியா இருக்கிற சனி வந்து விரை சனியா பயிற்சி ஆகி 12க்கு வந்துடுறாரு. அப்ப என்ன ஆகுறாரு? சனியும் ராகுவும் சேர்க்கை நடக்கும். ஒரே நட்சத்திரத்துல சேர்க்கை நடக்கும். இப்பவும் ஒரே நட்சத்திரம் தான், ஆனா ராசி வேற. அப்ப வந்து மீன ராசிக்குள்ளேயே ஒரே நட்சத்திரத்திலேயே 2 பேரும் சந்திக்கிற நிலை ஏற்படும். அப்ப 12ஆம் இடத்துல இவையெல்லாம் இருந்தாலும் மூலதனத்தின் மூலம் நமக்கு குருவினால ஆதாயம் கிடைக்குதுன்னு சொல்ல வரேன். அப்ப சனிக்கும் ராகுக்கும் சண்டை இல்லை, செவ்வாய்க்கும் ராகுக்கும் தான் சண்டை. ராகு திசை நடக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துட்டா போதும். மற்றவர்களுக்கு சனி திசையோ செவ்வாய் திசையோ குரு திசையோ நடக்கிறவங்களுக்கு இந்த யோகம் என்பது பிரபலமாக தன்னுடைய மூளை உழைப்பின் வழியாக பெருத்த லாபத்தை அடையக்கூடிய ஒரு யோகத்தை தருகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.